புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. இதோ இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் உனக்கு வல்லமையும் ஞானமுமாய் விளங்கி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவர் முன் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை துதித்து போற்றுவீர்களாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. திருப்பாடல் 33 நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற போது, பேரன்பு வெறும் நன்மைகளால் மட்டும் நிகழ்வதில்லை. கடவுளது பேரன்பு உங்களுக்கு துன்பமாக, உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டுகளாக, சோதனைகளாக வெளிப்படுகிறது. நீங்கள் சோதனைக்கும் துன்பங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்டு வேதனையோடு இருந்தால் இன்று அகமகிழ்ந்து களிகூறுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பேரன்பால் நிறைத்திருக்கிறார். ஆகவே அவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது என்று. நீதி என்பது நமக்கு வாழ்வில் ஒரு கடினமான காரியமாய் மாறிப்போனது. நீதியற்ற ஒரு சமூகத்திலே நீதியோடு பயணிப்பது என்பது ஒரு கடினமான காரியம். அடுத்தவர்கள் நமக்கு தீங்கிழைக்கிற போது அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது நீதியாக இருக்கிறது. இந்த நீதியின்படி செயல்படுகிற உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடுதலையும் தந்து உங்களை வாழ்விக்கிறார். ஆகவே இந்த நல்ல ஆண்டவரை இந்த அருமையான வேளையில் துதித்து பாடுவோம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கிறார், மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகிறார். இதோ வேற்றினத்தாருக்குரிய அடையாளம், மக்களினத்தாருக்குரிய அடையாளம் என்பது என்ன என்று பார்க்கிற போது, கடவுளுக்கு எதிரான எண்ணங்கள், உலகை சார்ந்த எண்ணங்கள், இவைகள்தான் வேற்றினத்தார் மக்களினத்தார் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேற்றினத்தார் அல்ல, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகள், அவருக்கு உகந்ததை நாடுகிற பிள்ளைகள். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துகிறார். துதித்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பேர் இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் சிலுவையை மடமையாக நினைத்து விடாமல் அது எங்களுக்கு வாழ்வினுடைய
ஆசீர்வாதம். கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாரமே சிலுவைதான் என்பதை உணர்ந்து செயல்பட ஆற்றலும் பலனும் தருவீராக. அந்த சிலுவைக்கு சான்று பகருகிற நம்முடைய இந்த பிள்ளைகள் உம்மில் நிறைவடைய மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே